இந்த vlogல எங்க போறோம் பார்த்தோம்னா, நம்ம போறது கிக்கி கிக்கி நான் நடிச்சாலும் நான் நேரா தாண்டா போறேன். சிறுமலை, திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சிறுமலை, இதுதான் ஃபேமஸ். பேகம்பூர் பள்ளிவாசல் இது ரொம்ப ஃபேமஸ். இது நம்ம ரைட்டை திரும்பி நேரா போயினே இருக்க வேண்டியதுதான் சிறுமலைக்கு. இங்கிருந்து சிறுமலை பார்த்தோம்னா க்ளோஸ் டு ஒரு 1 hour 15 minutes கிட்ட காட்டுது. அப்படி சரியான வெயில். நம்ம இப்ப போற டைம் பார்த்தோம்னா கரெக்டா 11:20. ஹோட்டல்ல தங்கியிருக்கோம். அந்த ஹோட்டல்ல காட்டுறேன் நான். அங்கதான் சொன்னாங்க ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் கண்டிப்பா ஆகும் சார். அவர் வந்து சிறுமலை தான் ஹோட்டல்ல இருக்கிறவர், அந்த ரிசப்ஷன்ல இருந்த தம்பி. அவரு நாங்கெல்லாம் 45 மினிட்ஸ்ல போயிடுவோம். நீங்களாம் போகணும்னா குறைஞ்சது 1.5 மணி நேரமா ஆகும். அது ரைட்ல இருக்கு பாருங்க, போர்டு போட்டிருக்கு சிறுமலை மொத்தம் ரைட்டு. உண்டானால நம்ம நேரா போகணும். இந்த பக்கம் போனோம் சிறுமலைக்கு. சிறுமலையை பத்தி எனக்கு கேட்டீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு தான் சொல்லுவேன் நான். பட் போய் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சுத்தமா எதுவுமே நாலேஜா இல்லாம எதுவுமே தெரியாத, எனக்கு பர்சனலா தெரியாத சிறுமலை அது என்ன இருக்கு, சிறுமலையில என்னதான் இருக்குன்றத நம்ம போய் பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூல் பிரேக் எடுக்கணும். வண்டியில 2 பாயிண்ட் தான் இருக்கு. இன்னும் 2 பாயிண்ட் ஏறுற அளவுக்கு போட்டு வச்சுக்கிட்டோம்னா சிறப்பு. நத்தம், திண்டுக்கல்ல இருக்க நத்தம் காவனா பரோட்டா கடை. அது எத்தனை பேர் ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்சா நம்மளும் ட்ரை பண்ணுவோம். நத்தம் காரைக்குடி நேரா சிறுமலை ரைட்டு. அதை வந்தோம்ல, கரெக்டா வந்தோம்ல. பெட்ரோல் போட்டுட்டு கிளம்புவோம்ல, இந்த ரைட் இல்லடா, நேரா போய் ரைட்டுடா. எந்த ரைட்டுடா? அந்த ரைட்டு தான்டா. ஐயோ அரச, எப்படி வெயில் அடிச்சாலும் போவோம். ஏன்னா நாங்க மோட்டார் பிளாகிங் பண்றோம், அனுபவத்துல பண்றோம். 48 வயசுல இது வரைக்கும் சம்பாதிச்ச அனுபவத்துல பண்றோம். எஸ். சிறுமலைக்கு ஆரம்பமே அமர்கலம். ஈவினிங் போனீங்கன்னா சூப்பரா இருக்கும்னு பாரு. ஹார்ன் அடிச்சோன்னா குறுக்காலம் பூசிட்டேன். பியூர்லி ப்ராப்பர் வில்லேஜ் ரோடு இது. ஓவர் ஸ்பீடிங் உடம்புக்கு ஆகாது தம்பி. ஆண்களுக்கே உள்ள ஈகோ கேட்காம தான் நாங்க போவோம். அது எப்படி? சூப்பரா இருக்கு ரோடு, சிறுமலை ரோடு. நான் இது வரைக்கும் கேட்கல, கேட்காம போய் பார்ப்போம். சிறுமலைக்கு இப்படித்தானே? ஐயோ, நான் சிறுமலைக்கு எப்படின்னா போகணும்? நேரா போலாம்ண்ணா. கரெக்டாக தான் வந்திருக்கோம்.
ஆணோட படைப்பு அப்படி. கேட்க மாட்டோம்ல, நாங்கெல்லாம் தனியா போவோம்ல, அந்த கதை தான். ஃபியூல் இல்ல, போற அந்த வழியில போட்டிருக்கணும் போனதை. பியூட்டிஃபுல். பாருங்க, சிறுமலை போர் ரோடு. ஆஹா, சேவல் ஒண்ணு குறுக்கால வந்துச்சு, ஜஸ்ட் மிஸ். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. சிறுமலைக்கு ரோடு இப்படி இருக்கேன்றதை யோசிச்சேன். இந்த ரோடு கிடையாது, இது ஒரு ஆஃப் ரோடு, வில்லேஜ் ரோடு. போர்டை பார்த்துட்டு பைத்தியக்கார மாதிரி நான் திரும்பினல்ல, அதனால வந்த வினை. எவ்வளவு பெரிய பைத்தியக்காரனா இருந்துக்கிறேன் நான். கேட்கணும் கேட்கணும், கேட்டா தானே. கேட்காமையே எல்லாத்தையும் பண்ணுவோம்னா எப்படி? எங்க எங்கேயோ சுத்திட்டு போறோம், சரியான அட்வென்ச்சர் தான் போங்க. அது வருது ஒரு தார் ரோடு, ஆஃப் ரோடு. அமைதி பாத்தீங்களா நம்மளுக்குன்னு. எம்மா, அப்போ அந்த ஹைவேல பார்த்த போர்டு கரெக்டு தான், சிறுமலைக்கு ரைட்லன்னு போர்டு போட்டுருந்துச்சு. ஆனா நம்ம அந்த ரைட்ல எடுக்காம இன்னும் நேரா போயிருந்தா அங்க ரைட்டு வந்திருக்கும் போல. என்ன இது எப்பா, நாய் அடிபட்டு கிடக்கு. ஐயோ சாமி, முட்டாப்ப. நான் என்ன பண்ணேன், அந்த ரோட்ல போவாம குறுக்கு சந்தில ஏறி நட்டிங்கன்னு போக பார்த்தேன் பாருங்க. ஐயோப்பா, 48 வயசுல இருக்கிற அனுபவம் வேற உங்கள்கிட்ட பேசியிருந்தேன் பாத்தீங்களா, அதாங்க பெருங்கொடுமை. எத்தனை வயசான மென்னார் மேடப் லைக் தட், வழி கேட்கிற ஒரு இதே கிடையாது, அப்படியே போயிட வேண்டியது. எனக்கு தெரியும் எனக்கு தெரியுமான்ற மாதிரி. பரவாயில்ல, இது ஒரு நல்ல ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இங்கேயோ காடு மேடியெல்லாம் சுத்து போய் கடைசியில ஒரு ராக்குல இருக்கான்னு நினைக்கிறேன். அது அடிபட்டு கிடக்கிறதெல்லாம் பார்த்தோம் நம்ம. இண்டிகேட்டர்ல 2 பாயிண்ட் காட்டுது, மலை ஏறும் போது ரிசர்வ்ல காட்டுது. மகத்தால போனோம்னா பங்கு கிடையாது. உட்காந்து யாரு இந்த யாரை தள்ளுறவையா, அதான் கிளாசிக் 350 வாய்ப்பு இல்ல ராஜான்ட்டு கிளம்பியாச்சுடா. கொஞ்ச தூரம் தான், இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் போயிருப்பேன். பெட்ரோல் இல்ல, போயிட்டு தான் இருக்கேன். என்ன பெட்ரோல் பங்க், ரோடு பாருங்க செம்மையா இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு அனுபவம் தானே. ஏதோ வந்தாச்சு. நம்மளுக்கு எதுவும் இல்லையா? சோதனை சாவடி சிறுமலை. அம்மா, சிறுமலை காட் ரோடு செக்ஷன் பிகின்ஸ். ரெட்டியாப்பட்டி பக்கத்துல இந்த யானைக்கு கொஞ்சம் தீனி போட்டுருக்கு, பெட்ரோல். தாண்டி வந்துட்டோம், அந்த ரோடு நான் காட்டுறோம். இந்த ரைட்ல இருந்துதான் நம்ம வந்தோம். இப்போ இங்க ஒரு பிரேக் எடுத்துட்டு போவோம். திருமலைக்கு போயிட்டு போற பஸ் போல. திருமலையா இல்ல வேற ஒரு ஊரான்னு தெரியல.
ஸ்ரீலங்கா ரெஃப்யூஜி கேம்ப்னு கூட இங்க ஒரு போர்டு நான் பார்த்தேன். இந்த ஒரு போலீஸ் அவுட் போஸ்ட் தாண்டிட்டோம்னா அடுத்து காட் ரோடு செக்ஷன் பிகின்ஸ். பயோடைவர்சிட்டி பார்க் 20 கிலோமீட்டர். என்னது அது தெரியலையே. ஹேர்பின் பண்டு 18 ஹேர்பின் பண்டாங்க. மலை ஏறி ஒரு 15 மினிட்ஸ்லயே கொஞ்சம் வெயில் தெரியுது. ஆனா அந்த நிழல்ல வரும்போது சில்லுன்னு தெரியுது. வெஹிகுலர் மூவ்மெண்ட் ரொம்ப கம்மி. அங்கங்க கப்பிள்ஸ் வந்து பேசுறாங்க, நம்ம கன்னிமலை மாதிரி போல. செய்தாகிவிட்டது. சிறுமலை பேருக்கு ஏற்ற மாதிரி இல்லைங்க. சிறுசா இருந்தாலும் காரம் பெருசா இருக்குன்ற மாதிரி தான். ரோடு எல்லாம் பயங்கர நேரம் பாருங்க. ரோடு பயங்கர நேரவா இருக்கு. ரெண்டாவது ஹேர்பின் பெண்டு அது இது நிறைய இருக்கு. இல்ல 18 ஹேர்பின் பெண்டுங்க 20 கிலோமீட்டருக்கு. அப்ப பாத்துங்க எவ்வளவு ஸ்டீப்பா அந்த ரோடு ஏறும்ட்டு. அப்படியே ஏறிட்டே இருக்கு. கொஞ்சம் கூட ஒரு லெவலா வர்ற மாதிரியோ இல்ல இறங்கி ஏறுற மாதிரியோ எதுவுமே இல்லை. வெறும் ஏத்தம் தான். ஏத்தம் ஒரு பக்கம், வெறும் இறக்கம் ஒரு பக்கம். ஆமா, ஒரு 5-6 கிலோமீட்டராவது வந்திருப்பேன். நல்ல சில்லுன்னு வருது இப்ப கிளைமேட். ரொம்ப சில்லுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பிளசண்டா இருக்கு, நல்லா இருக்கு கிளைமேட். முக்கியமா அந்த நிழல்லாம் போகும்போது சில்லுன்னு இருக்கு. ஊர் பக்கம் சொல்லுவாங்க சில்லாப்பா இருக்குன்னு, அந்த மாதிரி. இது கிளீனிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே. மயில் கல்ல போட்டிருக்காங்க, மயில் கல். ரோட்ல அவ்வளவு நீட்டா இருக்குல்ல, சூப்பரா. இது எத்தனாவதுன்னு தெரியல, ஹேர்பின் பெண்டு. நேரம் இப்போது 12:30. தேவையில்லாம பெட்ரோல் இல்லாம ஒரு தடவை வந்து, வழி கேட்காம ஒரு தடவை வந்து, ஆண்டவா ஆண்டவா. 16ன்னு நினைக்கிறேன். சாரி 17, 16 தான் தாண்டி இருக்கும். இது 17. சிறுமலை 5 கிலோமீட்டர். 18வது ஹேர்பின் பெண்டு. இங்க நல்லா சில்லுன்னு இருக்கு. ஆமா, கண்டிப்பா வர சொல்ல முடியாது. கிளைமேட் சூப்பரா இருக்கு, பிளசண்டா இருக்கு. ஸ்வெட்டர் ஜாக்கின் போற அளவுக்குலாம் குளிர் இல்லை. வீட்டுல ஏசி போட்டு ஜம்முன்னு உட்கார்ற மாதிரி குளிரா இருக்கு. நகரின் போர்டு போட்டிருக்கு, மம்மி டாடி பிக் பாஸ் ரெசார்ட் சிறுமலை. ஸ்கைலாண்ட் அட்வென்ச்சர் பார்க் சிறுமலை இதுதான் போல. இங்க ஒரு மொய்தீன் ஆண்டகை ஜும்மா பள்ளிவாசல். கிராண்ட் பேலஸ் சிறுமலை. சிறுமலை பழையூர். கோல்டன் ஹனி ரெசார்ட், தென்றல் சலூன்.
சிறுமலை கஃபே. ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கே ரொம்ப புதுசா இருந்துச்சு. இந்த சிவன் கோயில் தான் சொன்னாரா, ஒரு கோயில் ஒண்ணு இருக்குன்னாரு. ஏறுதா ஏறுதா ரெசார்ட், 11 ரெசார்ட். படு பயங்கரமான மிருகம் ஒண்ணு நிக்குது பாருங்க. ரோட்ல குறுக்கால வந்துச்சு, அவ்வளவுதான். நம்ம அவ்வளவுதாங்க, வந்தாச்சு. இந்த இடத்துல vlog நான் முடிச்சுக்கிறேங்க. ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்ன மாதிரி தான், ப்ராப்பரா சிறுமலை வந்துட்டு நம்மள vlog முடிக்கணும். டாடா, பாய்.